குழந்தைகளுக்கு வழங்கப்படும் அல்மான் சிறப்புக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ட்ரைடஸ் ரெடிஸ் என்ற மருந்து நிறுவனம் தயாரித்த அல்மான் கிட் மருந்தின் தொகுப்பில் உயிர்கொல்லி நச்சு இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அதில் உயிரை கொல்லும் எத்திலின் கிளைகால் நச்சு வேதிப்பொருள் இருப்பது தெரியவந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 தயாரிப்பு தேதியுடன் உற்பத்தி செய்யப்பட்ட மருந்தில் எத்திலின் கிளைகால் கலந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 தயாரிப்பு தேதி மற்றும் டிசம்பர் 2026 காலாவதி தேதி கொண்ட அல்மான் கிட் சிரப் மருந்தை பயன்படுத்தவோ விற்கவோ வேண்டாம் என அரசு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுவாக இந்த மருந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, ஒவ்வாமை, ஆஸ்துமா பாதிப்புகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அசாமில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பகுரும்பா நடனமாடிய காட்சிகள் தான் இவை. இயற்கையுடன் ஒன்றிணைந்து ஆடும் தனித்துவ நாட்டுப்புற நடனம் என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த பகுரும்பா நடன நிகழ்ச்சி போடோ சமூக மக்களின் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள சருசஜாய் மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பகுரும்பா நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று நடனமாடி காண்போரை வியப்பில் ஆழ்த்தினர். பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்திருந்தவர்கள் தங்கள் அலைபேசி விளக்கை அசைத்து பாராட்டினர். நடனத்தின் நிறைவின் போது விளையாட்டரங்கின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குறுக்கும் மறுக்குமாய் ஒளிமயமாய் பாய்ந்த வண்ண விளக்கு வெளிச்சங்கள் கண்களுக்கு விருந்தாக இருந்தது. போடோ சமூகத்தின் பாரம்பரிய செறிவை கொண்டாடும் வகையில் 23 மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் ஒன்று கூடி இந்த பகுரும்பா நடனம் ஆடினர். இந்திய ராணுவ வீரர்கள் குடியரசு தின நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. 77வது குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அன்டோனியா லூயிஸ் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் டெல்லி கடமை பாதையில் குடியரசு தின விழாவுக்கான ஒத்திகையில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். மிடுக்கான தோற்றத்தில் இந்திய ராணுவத்தினர் பல்வேறு பிரிவினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடும் பனிமூட்டத்தால் வடமாநில நகரங்கள் திக்குமுக்காடின. தலைநகர் டெல்லியில் உள்ள சன்ஹரிவாக் சாலை, எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய கடும் பனி மற்றும் காற்று மாசு காரணமாக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் காற்று மாசு காரணமாக பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. அதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மொராதாபாத், ஆக்ரா, அயோத்தி, காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய உறைபனி மற்றும் மூடுபனியால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். மகாராஷ்டிர மாநிலம் அட்லா உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் பனிமூட்டம் நிலவியது. வடகிழக்கு மாநிலமான ஹரியானாவின் கர்னல் உள்ளிட்ட இடங்களில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவியது. தலைநகர் டெல்லியில் காற்றின் தர மேலாண்மை ஆணையம் காற்றின் தர குறியீடு மிகவும் கடுமையான நிலையை நெருங்கியதால் தரநிலை செயல் திட்டத்தின் 4ஆம் கட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. காற்றின் தர குறியீடு 428 என்ற கடுமையான நிலையை எட்டியதால் 4ஆம் கட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் லாரிகள், இயற்கை எரிவாயுவால் இயங்கும் வாகனங்கள் தவிர மற்ற லாரிகளுக்கு டெல்லிக்குள் அனுமதி இல்லை. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இணைய வழியில் பாடங்கள் நடத்தவும், தேவைப்பட்டால் நேரில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலைகள், மேம்பாலங்கள் உள்ளிட்ட பணிகளுக்கான உள்கட்டமைப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறும், வெளியே சுற்றித் திரிய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
விமான தாமதங்கள் மற்றும் சேவை ரத்துகளால் பயணிகளுக்கு ஏற்படுத்திய இன்னல்களுக்காக மத்திய வான்வழி போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதம் 3 முதல் 5ஆம் தேதி வரை இண்டிகோ விமான நிறுவன இயக்கத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஏராளமான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இந்த பிரச்சினை குறித்து விசாரிக்க விமான ஒழுங்குமுறை ஆணையம் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. அந்த குழு நடத்திய விசாரணையில் இண்டிகோ நிறுவனத்தின் 2507 விமான சேவை ரத்து செய்யப்பட்டதையும் 1852 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதையும் கண்டுபிடித்தது. இதனால் பல்வேறு விமான நிலையங்களில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கி தவித்து பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க 50 கோடி ரூபாய் வங்கி உத்தரவாதத்தை வழங்குமாறும் இண்டிகோ நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் செயல்பாட்டு அதிகாரி ஆகியோருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை அபராதமாக விதிப்பது இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் இதுவே முதல் முறை என கருதப்படுகிறது. தலைப்பொங்கலுக்கு வந்த மாப்பிள்ளையை மிரள வைக்கும் வகையில் 1116 வகை உணவுகளை பரிமாறி மாமியார் குடும்பத்தினர் விருந்தளித்து உபசரித்த தருணம்தான் இது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையைப் போல ஆந்திராவில் சங்கராந்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அங்குள்ள கோதாவரி, குண்டூர், கிருஷ்ணா, பிரகாசம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பொங்கல் சமயத்தில் மாமியார் வீட்டுக்கு வரும் புது மருமகன்களுக்கு தடபுடலாக விருந்து வைப்பது பாரம்பரியமாக உள்ளது. தற்போது தலைப்பொங்கலை கொண்டாட மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகன்களை ஆந்திராவின் டெல்டா மாவட்ட மாமியார்கள் வழக்கம் போல வரவேற்று பிரம்மாண்ட விருந்து வைத்து உபசரித்து வருகின்றனர். ஒரு சில இடங்களில் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் மாப்பிள்ளைகளுக்கு பரிமாறப்பட்டன. ஆனால் இவற்றையெல்லாம் மிஞ்சும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட உணவுகளை ஒரு மாப்பிள்ளைக்கு மாமியார் பரிமாறி அசத்தி இருக்கிறார். ஏலூர் மாவட்டம் கைகிராம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசராவ் வீட்டுக்கு தலைப்பொங்கல் கொண்டாட வந்த அவருடைய மகள் மற்றும் மருமகனுக்கு 1116 வகையான உணவுகளை பரிமாறியுள்ளனர். 1116 வகையான உணவுகளை ஒரே இடத்தில் காண கிராம மக்கள் ஸ்ரீனிவாசராவ் வீட்டில் குவிந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,06,000 ரூபாயை கடந்துள்ளது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை தொடர் ஏற்றத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,06,240 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமிற்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 310 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டிவெள்ளி 3,10,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் வெள்ளியின் பங்களிப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் வெள்ளி விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. அதிகரித்து வரும் விலை உயர்வால் திருமணத்திற்கு தங்கம் வெள்ளியை வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து கடந்த மாதம் பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 40 காசுகளாக விற்பனையானது. கடந்த 15 நாட்களில் படிப்படியாக குறைந்து 5 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பீதி முட்டை விற்பனையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முட்டை உற்பத்தி அதிகரிப்பு, வடமாநிலங்களுக்கு செல்லும் ஏற்றுமதி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை மேலும் 30 காசுகள் குறைந்து 5 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையாவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இதேபோன்று பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ 149 ரூபாயாகவும், முட்டை கோழி 1 கிலோ 82 ரூபாய்